அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th செகண்ட் டேர்ம் இயல் 2லிருந்து 30 கொஷின்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் கேள்வி, பாரதிதாசன் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது? பாரதிதாசன் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிசிராந்தியார். இந்த பிசிராந்தியார் பார்த்தீங்கன்னா ஒரு நாடக நூல். இந்த பிசிராந்தியார் நூலுக்கு 1969 சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. இந்த பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமைது இந்த நூல்களும் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் தான். இரண்டாவது கேள்வி, உலகில் அழியாத செல்வம் எது? உலகில் அழியாத செல்வம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல்வி. மூன்றாவது கேள்வி, நன்னூலின் ஆசிரியர் யார்? நன்னூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பவணந்தி முனிவர். நன்னூல் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல். நான்காவது கேள்வி, திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வி முனிசாமி. இந்த வி முனிசாமி பார்த்தீங்கன்னா திருக்குறளார் என்று அழைக்கப்படுகிறார். ஐந்தாவது கேள்வி, பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார். பாரதியார் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வச்சிருக்காங்க. ஆறாவது கேள்வி, வெற்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? வெற்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலை. களனி என்ற சொல்லின் பொருள் வயல். நிகர் என்ற சொல்லின் பொருள் சமம். பரிதி என்ற சொல்லின் பொருள் கதிரவன். ஏழாவது கேள்வி, எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சைமற்று அல்ல பிற என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சைமற்று அல்ல பிற என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சமண முனிவர்கள். இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். நாலடியாரினுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள். எட்டாவது கேள்வி, பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6. பகுபத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று 6 வகைப்படும். ஒன்பதாவது கேள்வி, மோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, மோத்தல். தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கடவுள். வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் புல். நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் முன்னிலை ஒருமை. பத்தாவது கேள்வி, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மயில். 11வது கேள்வி, கைடன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க. கைடன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, வழிகாட்டுதல். டிசிப்ளின் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர். கல்வி அறிவுனா லிட்ரஸி. 12வது கேள்வி, எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, எவன் ஒருவன். 13வது கேள்வி, உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வி முனிசாமி. இந்த வி முனிசாமி பார்த்தீங்கன்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, சிந்தனை களஞ்சியம் என்ற நூல்களையும் எழுதியிருக்காங்க. இவங்க எழுதின நூல்களிலே இந்த உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் தான் ரொம்ப புகழ்பெற்ற நூல். 14வது கேள்வி, பகுபதம் எத்தனை வகைப்படும்? பகுபதம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2.
பகுபதம் பார்த்தீங்கன்னா பெயர் பகுபதம், வினை பகுபதம் என்று 2 வகைப்படும். 15வது கேள்வி, சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் எவை? சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பின்னல், வேட்டை, புத்துமன், கதை சொல்லும் கலை, தண்ணீர் யுத்தம், இந்த நூல்கள் எல்லாமே சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள். 16வது கேள்வி, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ இல்லை, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி நாலடியார். நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம் நாலடி 400 என்று அழைக்கப்படுகிறது. நாலடியாரினுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள். நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாலடியாரில் 400 பாடல்கள் இருக்குது. 17வது கேள்வி, வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது என தொடங்கும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது என தொடங்கும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தனிப்பாடல் திரட்டு. 18வது கேள்வி, கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறியவர் யார்? கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். விலங்கொடு மக்கள் அணையர், இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவர்களை விலங்கு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். 19வது கேள்வி, பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. பகுபதமாக அமையக்கூடிய பெயர் சொல் பெயர் பகுபதம் எனப்படும். இந்த பெயர் பகுபதம் பார்த்தீங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என்று 6 வகைப்படும். 20வது கேள்வி, நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யார்? நகைச்சுவை ததும்பும் தம் பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறளார் வி முனிசாமி. 21வது கேள்வி, திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது எது? திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நாலடியார். 22வது கேள்வி, இடம் எத்தனை வகைப்படும்? இடம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று இடம் 3 வகைப்படும். தன்னை குறிப்பது தன்மை, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கக்கூடியது முன்னிலை. தன்னையும் தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் குறிக்காம 3வது மனிதனை குறிக்கக்கூடியது படர்க்கை. 23வது கேள்வி, பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் டேஸ் எனப்படும். பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி பகாபதம். இந்த பகாபதம் பார்த்தீங்கன்னா பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடைப்பகாபதம், உரிப்பகாபதம் என்று 4 வகைப்படும். 24வது கேள்வி, பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது டேஸ் எனப்படும். பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி விகுதி. பகுபதத்தின் முதல்ல அமைவது பகுதி. இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கட்டளையாக தான் வரும். இடைநிலை என்பது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து அமையக்கூடியது இடைநிலை. இடைநிலை காலத்தை வந்து காட்டும். சந்தி என்பது பகுதிக்கும் இடைநிலைக்கும் அமையக்கூடியது சந்தி. இது வந்து எப்பயும் மெய்யெழுத்தாக வந்து இருக்கக்கூடியது. 25வது கேள்வி, தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தூய்மை. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சோலை. கூ என்பதற்கு பூமி. அன்புனா நே என்றாலும் அன்பு தான், மே என்றாலும் அன்பு தான். 26வது கேள்வி,
தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளில் உள்ள குறில் எழுத்துகளின் எண்ணிக்கை. தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளில் உள்ள குறில் எழுத்துகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி 2. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. இதில் 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாகவும் 2 எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்துக்களாகவும் இருக்கும். இந்த 2 எழுத்துக்கள் என்னென்னா நோ து, இந்த 2 எழுத்துக்கள் தான் வந்து குறில் எழுத்துக்களாக இருக்கும். 27வது கேள்வி. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாள் எனும் சொல் எந்த நூலை குறிக்கும்? 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாள் எனும் சொல் எந்த நூலை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி நாலடியார். இதில் 2 அப்படிங்கிறது திருக்குறளை வந்து குறிக்கும். 28வது கேள்வி. சுப்ரபாரதி மணியன் டாஸ் என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். சுப்ரபாரதி மணியன் டாஸ் என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். ஆன்சர் ஆப்ஷன் சி கனவு. 29வது கேள்வி. துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ துயின்று கூட்டல் இருந்தார். இந்த துயின்றிருந்தார் என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா உறங்கி இருந்தார். 30வது கேள்வி. விச்சை என்ற சொல்லின் பொருள். விச்சை என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி கல்வி. எச்சம் என்ற சொல்லின் பொருள் செல்வம். எத்தனிக்கும் என்ற சொல்லின் பொருள் முயலும். கார்முகில் என்ற சொல்லின் பொருள் மலைமேகம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். தேங்க்யூ.